நாள்பட்ட மலச்சிக்கல் எப்படி அவங்களுக்கு இது ஒரு பெரிய நோயா மாறுது. மோஷனே போக முடியாம சிரமப்படுறது, மோஷன் போனாலும் மலம் முழுமையா வெளியேற முடியாம அந்த இடத்துல இருந்து அவஸ்தைப்படுறது. இந்த மலச்சிக்கலால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது. இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஒரு எரிச்சல் உணர்வோடவே இருக்குது. மலச்சிக்கலுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம இருக்கிறது. பெருங்குடல்ல இருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சனைகளுக்கான விஷயம்தான் இந்த மலச்சிக்கலுக்கான காரணமே. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல நீர் காய்கறிகள் உணவும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளும், நீர்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே சரியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. ஜூசஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாங்கனாலும் மலம் அந்த தண்ணி போய் நீர் சத்து போய் சேர சேர மலம் இறுகின மலம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெது வெதுப்பான சுடு தண்ணி குடிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. வெது வெதுப்பான சுடு தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா மலம், ஏன்னா கொஞ்சம் உஷ்ணமான நீர் உள்ள போகும்போது இந்த நீராவி இருக்கு இல்லையா, இந்த நீராவி போய் படும்போதும் அங்க இருக்கக்கூடிய இறுகி இருக்கக்கூடிய மலங்கள் கொஞ்சம் அப்படியே மைல்டா தளர்வாக ஆரம்பிக்கும். அது ஈஸியா மலத்தை வெளியே தள்ளும். உணவுன்னு பார்க்குறப்ப மேக்சிமம் பாரம்பரிய அரிசிகள் அது மாதிரி மாறிட்டு அது கூட நீர் காய்கறி பொரியல், நாட்டு காய்கறிகள் அதிகமாக வச்சு சாப்பிட்றது. நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் மருந்து இதெல்லாம் எடுத்துக்கும் போது மட்டும்தான் இதுலேருந்து 100% வெளியே வர முடியும்.